வந்துட்டேன், சோறு போடுன்னு கேட்டா டிஸ்மிஸ் பண்ணா என்ன நியாயம்? அநியாயம் இல்லையாது, அராஜகம் இல்லையாது? அதை விட பெருசு, சுய உதவி குழு பயிற்றுனர்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டேன். 10,000 ரூபாய் கோரிக்கை வச்சிருக்கீங்களே, எவ்வளவு சம்பளம்னு கேட்டேன். 2500 ரூபாய், 3000 ரூபாய், 2500 ரூபாய். அசிங்கம் இல்லையா இதெல்லாம்? 2500 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஒரு நாள் வாழ்க்கையை வேணா நடத்தலாங்க. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு அது கூட நடத்த முடியாது. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஒரு நாள் ஒரு குடும்பத்தை நடத்தவே 2000 ரூபாய் தேவைப்படும். அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம சம்பளமே 10,000 ரூபாய் தான் கேட்டிருக்கோம். எனவே நான் முதலமைச்சருக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இந்த போராட்டம் முடிவதற்குள் நீங்கள் எங்கள் தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். நாங்கள் கேட்டிருக்கிற சம்பள உயர்வை வழங்க வேண்டும். நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அச்சுறுத்தல், அவம்பாவம், அடாவடி போன்றவற்றை கைவிட வேண்டும். எங்களிடம் இருப்பது மௌனம், அறப்போராட்டம், அமைதி வழி போராட்டம், உண்ணாநிலை போராட்டம். இதை நீங்க அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அடாவடி பண்ணா அது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இந்த வடிவம் யார் தேர்ந்தெடுத்தது? மகாத்மா காந்தி இருந்தார், உண்ணாவிரதம். பகத்சிங் இருந்தார், இன்னும் அம்பேத்கர் இருந்தார். உலகில் யாரெல்லாம் மிகப்பெரிய மனிதர்களாக இருக்கிறார்களோ அத்துணை உயர் பொறுப்பில் இருந்த அத்துணை மக்களை திரட்டி போராடிய அத்துணை தலைவர்களும் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க.